அண்ணாமலை கொடுத்த ஐடியா. மீனாவின் அதிரடி முடிவு. அதிர்ச்சியில் விஜயா, சிறகடிக்க ஆசையில் இன்று. சிறகடிக்க ஆசை சீரியல் நாடகத்தில் மண்டப மேனேஜர் தன்னை ஏமாற்றிய விஷயத்தை அம்மா, தங்கச்சியிடம் வந்து சொல்கிறாள். இதனையடுத்து தம்பியை அழைத்துக்கொண்டு தனக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டர் ஒருவரை சந்தித்து பேசுகிறாள் மீனா. இதனையடுத்து சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோட்டில் நடந்தவை குறித்து தற்போது பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் நாடகத்தில் மீனா பணத்தை ஏமாந்து விட்டு சோகமாக வீட்டுக்கு வருகிறாள். சிந்தாமணி மூலமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு விஜயா ஒரே ஹேப்பியில் இருக்கிறாள். வீட்டில் உள்ளவர்களுக்காக சாப்பாடு எல்லாம் ரவியை ஹோட்டலில் இருந்து கொண்டு வர சொல்லி என்ஜாய் பண்ணுகிறாள். மீனா யாரிடம் இந்த விஷயத்தை சொல்வது என தெரியாமல் மனம் உடைந்து இருக்கிறாள். அந்த நேரம் பார்த்து முத்து போன் பண்ண நடந்த விஷயங்களை மறைக்கிறாள் மீனா. காசு வந்துடுச்சா, எல்லாருக்கும் கொடுத்துட்டியா என்று கேட்கிறான். இன்னும் வரலங்க, நாளைக்கு வந்துடும், கொடுக்கிறேன் சொல்லி இருக்காங்க என சொல்லி சமாளிக்கிறாள். முத்துவும் வந்த பணம் வந்த உடனே கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துடு என்கிறாள். இதனால் மீனா கண்கலங்கிக் கொண்டே சரி நான் கொடுத்துறேன் என்கிறாள். மறுநாள் காலையில் மீனா அம்மா வீட்டுக்கு சென்று நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாள். அழுது கொண்டே நான் பூ கட்டிட்டு மட்டும் இருந்திருக்கலாம், நானும் டெக்கரேஷன் வேலை எல்லாம் செஞ்சிருக்க கூடாது என்று சொல்ல, அவள் அம்மா நம்ம எல்லாம் முன்னேறவே கூடாதா, அப்படியெல்லாம் பேசாதடி என்கிறாள். சீதா பத்திரத்தை படிக்க தெளிவா ஏமாத்த பிளான் பண்ணி இருக்காங்க என்கிறாள். அதன் பின்னர் என்ன பண்ணலாம் என யோசிக்க, பூ கொடுக்கும் இடத்தில் தெரிந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பாரு என்கிறாள். இதனையடுத்து சத்யாவை அழைத்துக்கொண்டு அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க வருகின்றனர். அவர் பத்திரத்தை படிக்காமல் கையெழுத்து போடக்கூடாதுமா, பத்திரத்துக்கும் கையெழுத்து போடுறதுக்கும் இடையில கேப் இல்லாம பார்த்துக்கணும், கேஸ் போட்டாலும் நிறைய நாள் ஆகும், கடைசில பத்திரத்துல நீங்க கையெழுத்து போட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு எதிரா தான் தீர்ப்பு வரும் என சொல்கிறார். இதனையடுத்து நான் தனியாய் விசாரித்து பார்க்கிறேன் என சொல்லி அனுப்புகிறார். மீனா அங்கிருந்து வெளியில் வந்து நான் பெரிய முட்டாளாய் இருந்திருக்கேன் என மனமுடைந்து பேசுகிறாள். அப்போது முத்து போன் பண்ணுகிறான். அவனிடம் உண்மையை சொல்லவும் முடியாமல் சாதாரணமாக பேசவும் முடியாமல் தவிக்கிறாள். பணம் வந்ததும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துடு என மறுபடியும் அதையே சொல்லிவிட்டு போனை வைக்கிறான் முத்து. இதனையடுத்து மீனா வீட்டுக்கு வர்றா. விஜயா எங்க சுத்துட்டு வர்றா, உனக்காக நான் சாப்பிடாம இருக்கணுமா என கேட்கிறாள். அதற்கு அவள் அந்த சிந்தாமணி உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லி இருப்பாங்களே, அப்புறம் என்ன அத்தை என கேட்கிறாள். இதனை கேட்டு ஷாக் ஆகிறாள் விஜயா. அப்போது அண்ணாமலையும் அங்கு வருகிறார். அவர் தன்னை ஏமாற்றிய ஆளை அவர் வழியிலே ஏமாற்றிவிட்டதாக சொல்கிறார். இதனை கேட்டு யோசிக்கும் மீனா, தன்னை ஏமாற்றிய ஆளை அவன் வழியிலே தான் கவுக்க முடியும் என முடிவு செய்கிறாள்.